தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசரின் செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம். அதற்காக மாவட்ட அளவிலே திமுக குழு அமைத்திருந்தது. காங்கிரஸ் சார்பிலே குழு அமைத்திருந்தோம். மாவட்ட அளவிலே பேச்சுவார்த்தை நடந்தது. சில இடங்களிலே கேட்டது கொடுத்திருக்கலாம், சில இடங்களிலே கேட்ட இடங்கள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், சில இடங்களிலே திமுக மனு செய்திருக்கிறார்கள், அதே இடத்துல காங்கிரஸும் மனு செய்திருக்கிறது. இதெல்லாம் ராஜினாமா கடைசி நாளில் வாபஸ் வாங்குகிற தேதிக்குள்ளே யாராவது வாங்கிக்கிட்டு யாராவது விட்டு கொடுக்கறான வாய்ப்பெல்லாம் இருந்தது. இப்படி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போதே உயர்நீதிமன்றம் தலையிட்டு தேர்தலை ரத்து செய்து விட்டது. எனவே மீண்டும் தேர்தல் வருகிற போது யார் எங்கே நிற்பது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் மீண்டும் பேசி அப்போது முடிவு செய்வோம். அதற்கிடையில் புது கூட்டணி வந்ததென்றோ கூட்டணி முறிந்ததென்றோ நீங்களாக கேசியமோ ஜோசியமோ எதுவும் சொல்ல வேண்டியதில்லை என்பது என்னுடைய வேண்டுகோளாகும். ராகுல் காந்தி அவர்களுக்கு காவிரி நதி பிரச்சனை பற்றிய முழுமையான விவரங்களும் அவருக்கு தெரியும். அவர் யாருக்கு என்ன ஆலோசனை எப்போது வழங்க வேண்டுமோ அதை அவர் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார், சொல்லுவார். மத்திய தொழில்நுட்ப குழுப்பை வந்துட்டு பயணம் முடிச்சுட்டு போயிருக்காங்க. விவசாயிகள் நிறைய பேரை சந்திக்கல, சில அமைப்புகளை சந்திக்கல குற்றச்சாட்டு. அதனால பாரபட்சமாக தான் அந்த அறிக்கை இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, முன்கூட்டியே அப்படி நான் எதையும் நினைக்க விரும்பவில்லை. காரணம், கர்நாடகத்தில் 2 நாள் போயிருந்தாங்க. அடுத்த நாள் தமிழ்நாட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தது தான். தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. பவானிசாகர் டேமு, மேட்டூர் டேமு எல்லாம் பார்த்தாங்க. தஞ்சாவூர் பகுதியில் சுற்றுப்பயணம் போனாங்க. அங்கங்கே யாரெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ, வாய்ப்பு கிடைத்த சங்கங்களோ பிரதிநிதிகளோ எல்லாரும் போய் பார்த்துருக்கிறார்கள். பார்க்க முடியாதவர்கள் மனுவாக திருப்பி எழுதி அனுப்பலாம். ஏன்னா 17ஆம் தேதிக்குள்ளே அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் அந்த குழு அவங்க அறிக்கையை தாக்கல் செய்யணும். 2-3 நாள் இருக்குது. அதனால் போதுமான அவகாசங்கள் பலருக்கு கிடைக்காமல் கூட இருந்திருக்கலாம். அதில் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி பலரும் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனை கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த கருத்து அவருடைய அறிக்கை மூலமாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த குழு அறிக்கை தந்த பிறகு அதன் மேலே உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குறது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்குள்ளே அது சரியாக இருக்காது, முறையாக இருக்காது, பாரபட்சமாக இருக்கும். இது மாதிரி சந்தேகங்களை எல்லாம் அனாவசியமாக எழுப்ப வேண்டியதில்லை. 17க்கு இன்னும் 4 நாள் 3 நாள் தான் இருக்குது. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சார், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், இது 2 பேர் பேசி சட்டம் சம்பந்தமான பிரச்சனை. ஒரு சட்ட ரீதியான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏறக்குறைய 50-60 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிற 50 ஆண்டாக நடக்கிற ஒரு பிரச்சனை. இல்லை, 2 முதலமைச்சர் நான் ஏற்கனவே சொன்னேன். மத்திய பிரதேசத்தில், அதே மாதிரி குஜராத்தில், ஹரியானாவில், பல மாநிலத்தில் பிஜேபி முதலமைச்சர் இருக்காங்க. அங்கே நதிநீர் பிரச்சனை இருக்கிறது. ஒரே கட்சியை சார்ந்த முதலமைச்சர் அமித்ஷா போய் பேசி 2 பேரையும் கூப்பிட்டு ராசி பண்ண முடியாது. ஒரே கட்சியை சார்ந்த 2 முதலமைச்சருங்கிறதுனால ஒரு மாநிலத்துடைய உரிமையை விட்டுட்டு இன்னொரு முதலமைச்சர் பேசி முடிவெடுக்க முடியாது. தேவகவுடாவே பிரதமராக இருந்தார்.